ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளான பீட்ரூட் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை ஃபேஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து கேரட் க்ரீம், கொரியன் ரைஸ் க்ரீம், ரோஸ் க்ரீம் எல்லாமே இருக்குது. அதனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பீட்ரூட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸில் வந்து பீட்ரூட் எடுத்து அதனோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா வந்து ஜூஸ் பண்ணி அதனுடைய ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸ்லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜூஸ் வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். அது கூடயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ண ஆரம்பித்த உடனே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ஒரு ஸ்பூன் வச்சு கைவிடாமல் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியான பிறகு பாயில் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை வந்து கடைகளில் வாங்குறத சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன். அது கூடயே வந்து ஒரு 3 ட்ராப் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து அந்த அலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் ஆகாது. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக நம்ம 10 டேஸ் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அலோவேரா ஜெல் சேர்த்தோம்னா 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நைட் டைம் அப்ளை பண்ணலாம், மார்னிங் அப்ளை பண்ணலாம். நைட் டைம்னால் நம்ம வந்து மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதுமானது. மார்னிங் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில் நல்லா நம்ம மசாஜ் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் உங்களுடைய ஃபேஸில் வந்து இறங்கும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் உங்கள் ஸ்கின் வந்து மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பீட்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் சி இருக்கனால சுருக்கம் ஏற்படுறதை வந்து தடுத்து ஒரு யங்கான லுக் கொடுக்கும். இதுக்கு நச்சுக்களெல்லாம் அகற்றக்கூடிய தன்மை இருக்கனால முகப்பரு வந்தாலும் சரியாயிடும். உங்களுடைய அந்த தழும்புகள் கூட முகப்பரு அந்த தழும்புகள் கூட மறைஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்ரேட்டடாக உங்கள் ஸ்கின்னை வந்து வச்சுக்கும். அந்த ஓப்பனிங், அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸ் இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் நல்லா வந்து சுருங்க செஞ்சு, அதாவது அது பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் சின்னதாக்கி நல்லா வந்து டைட்டன் பண்ணி ஒரு யங்கான லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு குறைபாடற்ற ஆரோக்கியமான சருமம் நமக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக இந்த பீட்ரூட் க்ரீமை வந்து சேர்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு இளஞ்சிவப்பான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.